அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள், சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆண்டு பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு பல சலுகைகள் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிப்ரவரி 1, 2025 அன்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அதில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி சொந்த வீடு இல்லாத முதியோர்கள் அதிக அளவில் உள்ளனர். இவர்கள் வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர். இவர்களில் சிலருக்கு வாடகை தொகையை கட்டுவது பெரும் சுமையாகவும் உள்ளது. வீட்டு வாடகைக்கு வரி விலக்கு வசதியை அரசு வழங்க வேண்டும் என மூத்த குடிமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக வழக்கமான ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு இது மிக அவசியம். இது அவர்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கும். அவர்களின் வாழ்க்கையை சிறிது எளிதாக்கும். கொரோனா தொற்றுக்கு பிறகு மருத்துவ சேவைகளின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மருத்துவ காப்பீடு இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டது. மூத்த குடிமக்கள் தற்போது ஹெல்த் பாலிசி பிரீமியத்தில் ₹50,000 வரை தள்ளுபடி பெறுகிறார்கள். இந்த வரம்பை குறைந்தபட்சம் ₹1,00,000 அதிகரிக்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். தற்போது ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக சேமிப்பு வரி FDயின் லாகின் காலம் 5 ஆண்டுகளாக உள்ளது. மியூச்சுவல் ஃபண்ட் வரி சேமிப்பு திட்டங்களில் இது 3 ஆண்டுகளாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டங்களில் லாகின் காலத்தை குறைப்பது அவர்களின் நிதி சிக்கல்களை குறைக்கும். தற்போது வங்கிகள் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் வைப்பு தொகையின் மீதான வட்டி வருமானத்தில் ₹50,000 வரை வரி விலக்கு கிடைக்கிறது. இந்த வரம்பை அரசாங்கம் உயர்த்த வேண்டும் என்றும் தேசிய சேமிப்பு சான்றிதழில் கிடைக்கும் வட்டியையும் இந்த வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். கொரோனா காலத்திற்கு முன்னர் வரை ரயில் டிக்கெட் விலையில் மூத்த குடிமக்களுக்கு தள்ளுபடி அளிக்கப்பட்டது. இது கோவிட்-19 தொற்றின் போது நிறுத்தப்பட்டது. இதை மீண்டும் அரசு கொண்டு வர வேண்டும் என மூத்த குடிமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது மீண்டும் வந்தால் அது மூத்த குடிமக்களின் பயண செலவுகளை வெகுவாக குறைக்கும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.